இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பீம் எப்படி வரைகிறது. முதல்ல 2 டைப் ஆஃப் பீம் இருக்குது. ஒன்று வந்து ப்ரைமரி பீம், இன்னொன்று வந்து செகண்டரி பீம். அந்த ப்ரைமரி பீம்னா என்ன அப்படின்னா 2 சைட் சப்போர்ட்டில் வந்து காலம் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், ப்ரைமரி பீம் சொல்லுவோம். இன்கேஸ் செகண்டரி பீம் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கேட் பிளானை பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பீமை என்னென்னு சொல்லுவோம், நம்ம ப்ரைமரி பீம்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த 2 சைட் ஆஃப் த சப்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலம் இருக்குது. இதுவே இந்த பீமை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்டரி பீம். ஏன் அப்படின்னா இந்த பீம் வந்து 2 மெயின் ப்ரைமரி பீமில் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும், ரெஸ்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீம் பாருங்கள், இந்த பீமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைமரி பீம்ஸ். பட் இந்த பீம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்டரி பீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த பீம் வந்து இன்னொரு பீம் மேலே ரெஸ்ட் ஆகிருக்கு, விச் இஸ் பார்ஷியலி ஃபிக்ஸ்ட். ஸோ இந்த லெக்சரில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பீம் எப்படி வரைகிறது அண்ட் என்னென்ன டைப் ஆஃப் பீம்லாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கர்வ் பீம் எப்படி வரைகிறது, ஸ்ட்ரைட் பீம் எப்படி வரைகிறது, கேன்டிலிவர் பீம் எப்படி வரைகிறது அப்படின்றத ஃபுல் லெக்சராக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுல் ETABS இந்த பிளானை தான் உங்களுக்கு வந்து நான் இந்த ETAB லெக்சரில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அனலைஸ் பண்ணி காட்ட போகிறேன். இது ஒரு பில்டிங் ஃப்ளோர் பிளான். இப்போது நம்ம வந்து இதுக்கு காலம் மார்க் பண்ணோம், காலம் டிஃபைன் பண்ணோம், பீம் டிஃபைன் பண்ணோம், ஸ்லாப் டிஃபைன் பண்ணோம், எல்லாமே டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போது இந்த பிளான் படி எப்படி நம்ம அசைன் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பீம் எப்படி வரையுது அப்படின்னு பார்த்துக்கலாம். ETAB சொல்ல போகிறோன்னே ஃபஸ்ட்டு பிளான் வியூக்கு போய்க்கோங்க. இங்கே மேலே அது பிளான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பிளிந்த் லெவலில் தான் வரையணும். எத்தனை ஃப்ளோர் இருந்தாலும் நம்ம பிளிந்த் லெவலில் வரைஞ்சிட்டு தான் ரெப்ளிகேட் பண்ணுவோம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே டெரஸில் ஒரு மம்டியில் வரையக்கூடாது. ஸோ இப்போ நம்ம பிளிந்த் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பிளான் வியூ இப்படி இருக்கும். இப்போது பீம் எப்படி வரையலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே லெஃப்ட் சைட்லேயும் உங்களுக்கு நிறையா மெனு இருக்குது. இது வந்து ட்ரா பீம், இது குவிக் ட்ரா பீம். இல்லை அப்படின்னா மெனு கமெண்டில் எங்கே இருக்கும் அப்படின்னா ட்ரா ஆப்ஷனில் இங்கே ட்ரா பீம் காலம் பிரேஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், ட்ரா பீம். இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே சின்னதாக ஒரு ப்ராப்பர்ட்டி பாக்ஸ் வரும். இந்த ப்ராப்பர்ட்டி பாக்ஸில் நமக்கு தேவையான பீம் ப்ராப்பர்ட்டி தான் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் 230/450 இருக்குது, இல்லை நான் வரைய போகிற பீம் வந்து 230/450 அப்படின்னா இது மேலே செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டவுன் ஏரோ மாதிரி வரும். அதை டவுன் ஏரோ கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ணிக்கணும். பீம் வரையும் போது பீம் இருக்கா இல்லை காலம் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஜூம் பண்ணிவிட்டு இது மேலே கையை வச்சோன்னா ப்ளஸ் ரெட் கலர் ப்ளஸ் ஐக்கான் மாதிரி இருக்கும், அது கிரிட் பாயிண்ட். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் பண்ணிவிட்டு நம்ம அதை பாட்டு நமக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரைட் லைன் வச்சு வரைகிறது, ஒரு பீமாக எப்படி வரைகிறது அப்படின்றத பார்த்தோம். இதுவே உங்களுக்கு இந்த ஃப்ளோர் பிளான் ஃபுல்லாக ஒரே டைமென்ஷன் ஆஃப் பீம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 230/300 மட்டும் இருக்குன்னா இதுமாதிரி ஒன்றா வரைய தேவையில்லை. அது எப்படி வரையலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த பீமை டெலீட் பண்ணிவிட்டு ட்ரா ஆப்ஷனில் ட்ரா பீம் காலம் பிரேஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும். அதில் செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், குவிக் ட்ரா பீம் காலம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹோல் பில்டிங் பிளானையும் ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த கிரிட் மேலே எல்லாத்துலேயும் கரெக்டாக வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பீம் வரைஞ்சிடும். இது ஒரு பீம், இது ஒரு பீம், இது ஒரு பீம். ஸோ அந்த கிரிட் மேலே ஃபுல்லாக பீம் வரைஞ்சிடும். இப்போ நம்ம எப்படி தனித்தனியாக வரைகிறதுன்னு பார்த்தோம், எப்படி குவிக்காக வரைகிறது அப்படின்றது பார்த்தோம். இப்போது நமக்கு வந்து ஒரு செகண்டரி பீம் வரையணும். செகண்டரி பீம்னு வச்சுக்கோங்களேன், கிரிட் மேலே வராது. இப்போ வந்து உங்களுக்கு 4 சைடும் கார்னரில் ஒரு பீம் இருக்குது. பட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீம் வந்து இந்த மிட் ஸ்பேனில் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு செகண்டரி பீம் இருக்குது அப்படின்னா எப்படி வரையலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 2 பீமையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பீம் வந்து 2ஆக டிவைட் பண்ண போகிறோம். நீங்கள் 2ஆல் எத்தனை பார்ட் வேணுமோ அத்தனை பார்ட்டை டிவைட் பண்ணிக்கலாம். அது எப்படி டிவைட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே மேலே எடிட் கமெண்ட்ஸில் எடிட் ஃப்ரேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எடிட் ஃப்ரேமில் டிவைட் ஃப்ரேம். ஸோ இந்த ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 3 டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வரும். இதில் டிவைட் இன்ட்டு 2 or 3 or 5 நம்ம எது கொடுக்குறோம். இப்போ நம்ம 2 ஏன்னா மிட் பாயிண்டில் வரைய போகிறதுனால 2ஆக கொடுத்துருக்கோம். 2ன்னு கொடுத்துட்டு நம்ம அப்ளை கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பீமாக இருக்கும், இது ஒரு பீமாக இருக்கும், தனித்தனியாக இருக்கும் பாருங்கள் எல்லா பீமும். ஓகேங்களா? இதுவே இந்த செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிரேக் அட் இன்டர்செக்ஷன் வித் செலக்டட் ஃப்ரேம்ஸ். அதாவது உங்களுக்கு வந்து பாருங்கள், இப்போ ஒரு பீம் இருக்குது, இப்படி ஒரு பீம் இருக்குது. நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு பீம் இப்படி வரைகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த பீமை டிவைட் பண்ண சொன்னால் எப்படி பண்ணுவீங்க,
நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருந்தால் டிவைட் இன்ட்டு 2 3 4 அப்படின்னு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்லாம் எப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னா டிவைட் பண்ண போகிற பீமை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பீமில் எந்தெந்த ஃப்ரேம்லாம் இன்டர்செக்ட் ஆகுது, இந்த ஃப்ரேம் இன்டர்செக்ட் ஆகுது, இந்த ஃப்ரேம் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இது ரெண்டு செலக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், பிரேக் அட் இன்டர்செக்ஷன் வித் செலக்டட் ஃப்ரேம்ஸ் அண்ட் ஜாயிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் இது தனித்தனி டிவைடாக இருக்கும், இது தனி டிவைடாக இருக்கும், இது தனி டிவைடாக இருக்கும், அண்ட் தென் இது தனி டிவைடாக இருக்கும். ஓகேவா? இந்த தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா பிரேக் அட் இன்டர்செக்ஷன் வித் விசிபிள் கிரிட் லைன்ஸ் அப்படின்னா இப்போ பாருங்கள் இப்படி ஒரு பீம் இருக்குது, இந்த கிரிட்லேருந்து இந்த கிரிட்டில் பாதி வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த பீம் வந்து இந்த வெர்டிக்கல் கிரிட்டை தாண்டி போயிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த வெர்டிக்கல் கிரிட்டுக்கிட்ட கரெக்டாக நம்ம வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த பீமை செலக்ட் பண்ணிவிட்டு பிரேக் அட் இன்டர்செக்ஷன் வித் விசிபிள் கிரிட் லைன் கொடுத்து நம்ம அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இந்த கிரிட் லைனில் பாருங்கள் நமக்கு வந்து பீம் டிவைட் ஆகிருக்கும். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தோன்னா 3 types ஆஃப் பீம் டு எடிட். எப்படிலாம் நம்ம பீமை எடிட் பண்ணலாம் அப்படின்ற 3 ஆப்ஷன். இப்போ நம்ம வந்து மிட் பாயிண்டில் எப்படி வரைய போகிறோன்ற செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ வந்து இந்த பீமை 2 டிவைட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ திருப்பி ஆட் பீம் போயிட்டு நம்ம இப்போ ஒரு பீம் வரைகிறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல ஒரு செகண்டரி பீம் வரைகிறீங்க அப்படின்னா இந்த செகண்டரி பீமோட டெப்த்து வந்து இந்த ப்ரைமரி பீம் டெப்த்தை விட கம்மியாக இருக்கணும் ஆர் அன்அவைலபிள் சுச்சுவேஷனில் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கலாம். இந்த ப்ரைமரி பீம் இந்த செகண்டரி பீம் வந்து ப்ரைமரி பீமில் லிஸ்ட் ஆகும். இந்த ப்ரைமரி பீமோட டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி பீம் டெப்த்தை விட ஜாஸ்தியாக இருக்கணும், செகண்டரி பீமோட டெப்த் வந்து கம்மியாக இருக்கணும் ஆர் அன்அவைலபிள் சுச்சுவேஷனில் நமக்கு ஈக்குவலாக இருக்கலாம். ஆனால் எக்காரணத்துக்கு கொண்டும் இந்த ப்ரைமரி பீமை விட செகண்டரி பீமோட டெப்த் வந்து ஜாஸ்தி ஆகக்கூடாது. ஓகேவா? நம்ம எப்படி இந்த பீமை 2 டிவைட் பண்ணிவிட்டு அப்படின்னு பார்த்தோம். இப்போது உங்களுக்கு இந்த கிரிட் லைன்லேருந்து கரெக்டாக ஒரு 500 mm தள்ளி இங்கே ஒரு பீம் இருக்குது அப்படின்னா நமக்கு கிரிட் இல்லை வரைகிறதுக்கு. ஸோ இந்த கிரிட்லேருந்து கரெக்டாக 500 mm தள்ளி நமக்கு ஒரு பீம் வரையுது அப்படின்னா எப்படி வரையலாம் அப்படின்னா ட்ரா பீம் போனீங்கன்னா கீழே வந்து பிளான் ஆஃப்செட் நார்மல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அது டிஃபால்ட்டாக 0ல் இருக்கும். அதை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 500 mm ஆஃப்செட் தள்ளி வரையணும் அப்படின்னா இங்கே 500ன்னு கொடுத்து என்டர் கொடுத்துட்டு டாப்லேருந்து பாட்டமுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடு வரும், பாட்டம்லேருந்து டாப்புக்கு போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் வரும். ஓகேங்களா? புரியுதுங்களா? டாப்லேருந்து பாட்டம் வந்தோன்னா ரைட் சைடும், பாட்டம்லேருந்து டாப்புக்கு போனால் லெஃப்ட் சைடும் வரும். இப்போது நமக்கு இந்த பீம்லேருந்து கீழே ஒரு 800 mm தள்ளி ஒரு பீம் இருக்குது அப்படின்னா சேம் இந்த ஆஃப் செட்டில் வந்து நம்ம 800ன்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு லெஃப்ட் டு ரைட் போனீங்கன்னா மேலேயும், ரைட் டு லெஃப்ட் வந்தீங்கன்னா கீழேயும் வரும். பாருங்கள், இன்னொரு டைம் மறைச்சு காட்டுறேன். பீமில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 800 mm ஆஃப் செட் இருக்குது. ஸோ 800ன்னு கொடுத்துட்டு லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போனீங்கன்னா மேலேயும், திருப்பி ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வந்தீங்கன்னா கீழேயும் வரும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு எவ்வளோ தேவையான வரைச்சிக்கலாம். இது எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ இந்த பிளானில் பாருங்களேன், இந்த பீம் இருக்குது. ஸோ இந்த பீமுக்கு வந்து நம்ம சென்டர் டு சென்டர் வந்து டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு நம்ம டாப்லேருந்து பாட்டம் கிளிக் பண்ணோன்னா ரைட் சைடில் வரும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா நமக்கு ஈக்குவல் ஸ்பேஸில் இருந்தால் 2 டிவைட் பண்ணிட்டு வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த சென்டர்லேருந்து இந்த சென்டருக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கு போனோன்னா உங்களுக்கு மேலே வரையும். அதே மாதிரி தான் இந்த லைன் வரையுது. ஸோ இதுக்காக தான் இந்த கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணணும். கேண்டிலிவர் பீம்னா ஒன்றும் இல்லை, நார்மலாக ஒரு பீம் சப்போர்ட்லேருந்து எவ்வளோ தூரம் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்மளால் கரெக்டாக இப்போ ஒரு 2 meters, இப்போ 2.2 meters நம்மளால் செட் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே கீழே பாருங்கள் ட்ராயிங் கண்ட்ரோல் டைப்புன்னு இருக்கும், அது நன்னில் இருக்கும். அதை நம்ம டவுனரை கிளிக் பண்ணி ஃபிக்ஸ்டு லென்த், அதாவது ஃபிக்ஸ்டு லென்த்தில் கொடுத்துட்டு ஃபிக்ஸ்டு லென்த் எவ்வளோ இப்போ நான் என்ன சொன்னால் ஒரு 2.6 மீட்டர்னா 2600 mm கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம 2.6 மீட்டர்லாம் ட்ராக் பண்ணணும் இல்லை, நமக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கணும். ஸ்ட்ரைட்டாக இருக்கா இல்லைன்னு எப்படி தெரியும் அப்படின்னா அந்த பீம் வரைகிறதுக்கு மட்டும் மேலே க்ரீன் கலரில் காமிக்கும், ஹைலைட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக 2.6 மீட்டர்ஸில் வந்து பீம் வரைஞ்சிருக்கும். இதோட டைமென்ஷன் கரெக்டாக வரைஞ்சிருக்கா இல்லைன்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ட்ராவில் டைமென்ஷன் லைன்ஸ் போனோன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக 2.6 meters இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து எப்படி நம்ம ஸ்ட்ரைட் லைன் யூஸ் பண்ணி ஒரு பீம் வரைகிறது எல்லாமே பார்த்தோம். இப்போ உங்களுக்கு ஆர்கிடெக்சரல் பர்பஸ்க்காக ஒரு கர்வ்ட் பீம் வருது அப்படின்னா அது எப்படி வரையலாம் அப்படின்னா பீம் அதே செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பாருங்கள் ட்ராயிங் கண்ட்ரோல் டைப் ஆர் லைன் டைப். லைன் டைப் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன் இருக்கும், அதுக்கு மேலே நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஆர்க் 3 point, ஆர்க்
சென்டர் அண்ட் 2 பாயிண்ட், ப்ரீசியர், மல்டி லீனியர், ஸ்பைலைன் அப்படின்னு. இப்போது நம்ம வந்து சென்டர் அண்ட் 2 பாயிண்ட்ஸ் ஆர் ஆர்க் 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வரைய வேண்டியதான். அதுக்கப்புறம் ரீஷேப் பண்ணிக்கலாம். இந்த ரீஷேப் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படி செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம், ஆர் 180 டிகிரி நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது கர்வ் பீம் வருது அப்படின்னா அதே மாதிரி தான் ஆர்க் சென்டர் அண்ட் 2 பாயிண்ட்டும் அதே கான்செப்ட் தான். சென்டர், இது ஒரு பாயிண்ட், இன்னொரு பாயிண்ட். ஓகேங்களா? எப்படி வரையணும்னு புரியுதா? அவ்வளோதான், ஃபைன். இதில் வந்து நம்ம எப்படி பீம் வரைகிறதுன்னு பார்த்தோம், செகண்டரி பீம் எப்படி வரைகிறதுன்னு பார்த்தோம், அண்ட் தென் கர்வ் பீம் எல்லாம் வரைகிறது பார்த்தோம். இதில் மெயினாக நம்ம என்ன ஒன்று பார்க்கணும் அப்படின்னா, செகண்டரி பீம் வரையும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல செகண்டரி பீம் வரையணும்னு வச்சுக்கோங்க. இந்த செகண்டரி பீமில் நான் சொன்னது பார்ஷியல் ஃபிக்ஸ். இந்த பீம் வந்து இந்த 2 பீம் எல்லாம் பார்ஷியலாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த எண்டை எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணி விடணும், மொமெண்ட்டை எப்படி ரிலீஸ் பண்ணி விடணும் அப்படின்னா, ஏன் நம்ம மொமெண்ட் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இப்போது இந்த பீம் எல்லாம் ஒரு லோடு ஆக்ட் ஆகுதுன்னா இந்த 2 சைட்லேயும் நமக்கு மொமெண்ட் வரும் சப்போர்ட்ஸில். அது பார்ஷியலாக ஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கும்போது ரிலீஸ் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட் கான்செப்ட்டில் மொமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்ஸில் 0. ஸோ இந்த பீம்லேருந்து வர லோடு இந்த 2 பீமுக்கு வந்து ஒரு பாயிண்ட் லோடாக தான் டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். ஸோ இந்த பீமை செலக்ட் பண்ணிவிட்டு அசைன் ஆப்ஷனில் ஃப்ரேம், அசைனில் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பார்ஷியல் ஃபிக்ஸ்டிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மொமெண்ட் 2 மொமெண்ட் 3 இருக்குல்ல, இப்போ 2 சைடும் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்கு செகண்டரி பீம் அப்படின்னா 2 எண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இதுமாதிரி சின்னதாக ஒரு சர்க்கிள் மாதிரி வரும். இந்த சின்ன சர்க்கிள் வந்துச்சுன்னா மொமெண்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த இடத்துல காலம் இருக்குது, பட் இந்த சைடு இருக்க பீம் வந்து இந்த இன்னொரு பீம் மேலே ரெஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ஒரு எண்டை மட்டும் ஃப்ரீ பண்ணால் போதும். ஓகே, அவ்வளோதான் வந்து பீம் கான்செப்ட்.